2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தல் வரவிருப்பதால் திமுகவும் அதிமுகவும் ராஜ்யசபா சீட் மூலம் கூட்டணி கணக்குகளை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கை மாற்றிப் போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆளும் திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் புதிய கட்சிகளை இழுக்கவும் தற்போதுள்ள கூட்டணியை தக்க வைக்கவும் போராடி வருகின்றன. 2026 ஏப்ரல் 2ஆம் தேதியோடு மாநிலங்களவையில் திமுகவை சேர்ந்த கனிமொழி NVN சோமு, திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ, அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, அதிமுக கூட்டணியைச் சேர்ந்த GK வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இதில் 4 இடங்களை திமுகவும் 2 இடங்களை அதிமுகவும் வெல்லும் வாய்ப்பு அதிகம். ஆகவே இந்த 6 இடங்களை வைத்தே கூட்டணியை இறுதி செய்யும் வேலைகளில் திமுகவும் அதிமுகவும் இறங்கியுள்ளன. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுத்து கூட்டணியில் இழுக்க திமுகவும் அதிமுகவும் முயலக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ராஜ்யசபா இடத்தோடு அதிக MLA தொகுதிகளை தரும் வலுவான கூட்டணியில் இடம் பிடிக்க தேமுதிக முயற்சி மேற்கொள்ளும். அதன் காரணமாகவே எந்த பக்கமும் சாயாமல் இருந்து வரும் தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை அடுத்த மாதம் கடலூர் மாநாட்டில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக அல்லது பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து 2இல் ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 அணிகளாக பிரிந்து கிடக்கும் பாமகவில் ராமதாஸ் தரப்பு திமுகவிடமும் அன்புமணி தரப்பு அதிமுகவிடமும் நெருக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. அன்புமணி தரப்பு விஜய் பக்கமும் திரும்ப வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வர்கள் ஆரூடம் சொல்கிறார்கள். மாநிலங்களவை இடத்துடன் தொகுதி உடன்பாடு செய்து கொள்வது பாமகவின் வழக்கமாகவும் இருப்பதால் இந்த ராஜ்யசபா தேர்தலும் பாமகவின் கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும். மற்றொரு பக்கம் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அல்லது விசிகவுக்கு திமுக மாநிலங்களவை சீட் கொடுத்தோ அல்லது அந்த கட்சிகள் கோருவது போல் கூடுதல் இடங்கள் கொடுத்தோ திருப்திப்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எது எப்படியோ சட்டமன்ற தேர்தல் நேரத்திலேயே ராஜ்யசபா தேர்தலும் சதிராட்டம் போட உள்ளதால் தமிழகத்தில் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்வதில் அதன் பங்கு முக்கியமாக இருக்கப் போவது திண்ணம்.